சென்னையில் டிஜிபி அலுவலக வாயிலில் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல் விவரம் என்ன? ஏன் இந்த யார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு? ஏன் தாக்குதல் நடத்தப்பட்டது? பின்னணி என்ன? டிஜிபி அலுவலக வாசல்ல ஏர்போர்ட் மூர்த்தி புரட்சி தமிழகம் என்ற ஒரு கட்சியை நடத்தி வருகிறார். அவர் கார்ல இறங்கும் போது திடீரென 4 பேர் கொண்ட கும்பல் அவரை பெரிய கல்லா எடுத்து அவர் தலையில் போட முயற்சித்ததும், பின்னர் அவரை கடுமையாக தாக்கியதும், செருப்பால் அடித்த நிகழ்வும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் இன்றைய தினம் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் பாமகவினர் டிஜிபி அலுவலகத்தில் மனு அளிக்க வருகை தர இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக ஏர்போர்ட் மூர்த்தி வந்ததாகவும், திடீரென இந்த 4 பேர் கொண்ட கும்பல் ஏர்போர்ட் மூர்த்தியை கடுமையாக தாக்கினார்கள். பெரிய கல்லை எடுத்து அவர் தலையில் போட முயற்சித்தார்கள். பின்னர் கையால் தாக்கினார்கள். பின்னர் செருப்பை கழட்டி அவரை அடித்தார்கள். இவரும் கையில் வைத்திருந்த சிறு கத்தி மூலம் அவர்களை தாக்க முற்பட்டார். இதனால் இந்த இடமே ஒரு பெரிய பரபரப்பாகவே காணப்பட்டது. தாக்க முற்பட்டவர்கள் விசிகேவை சேர்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் கோஷங்களை எழுப்பினார்கள். திருமாவளவனை பற்றி தவறாக பேசுவியா என்று கூறி ஏர்போர்ட் மூர்த்தியை கடுமையாக தாக்கினார்கள். ஏர்போர்ட் மூர்த்தியும் தொடர்ந்து தனக்கு கொலை மிரட்டல் இருப்பதாகவும், இது போன்ற பல முறை தன்னை தாக்க முயற்சித்திருப்பதாக ஏற்கனவே காவல்துறையிடம் புகார் அளித்து எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருக்கார். டிஜிபி அலுவலக வாசல்ல காவல்துறையினர் பாதுகாப்பு முன்னிலையே இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தது டிஜிபி அலுவலகத்தில் ஒரு பெரிய பரபரப்பாகவே காணப்படுகிறது. விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.